குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ், கோவையிலிருந்து. இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு பலன்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருடத்தில் மார்ச் மாதம் சனி பயிற்சி நம்ம பார்த்தோம். இப்போது சனி பயிற்சி ரெட்ரோகிரேட் ஆகிறாரு, அதாவது வக்ரமாகிறார். ஆல்ரெடி எவ்வளோ பெரிய விஷயங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் லக்னக்காரர்களுக்கும் நிறைய மாற்றங்கள் நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இன்றைக்கி அந்த மாற்றங்கள் ரெட்ரோகேட் ஆகிறது, வக்ரமாகிறது. பொதுவாக ஒரு கிரகம் வக்ரமானால் ஆப்போசிட் பலன். வக்ரம் இன்னும் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, நேராக போயிட்டுருக்கிற ஒரு கிரகம் கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக அப்படியே பேக் சைடு வருவாங்க. எல்லாருமே எல்லா கிரகமும் வக்ரமாகும், அது எல்லாமே கொஞ்சம் ஸ்பீடாக வக்ர நிவர்த்தி ஆகும். ஆனால் நம்மளுடைய சனி கோள் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி அவர் ரொம்ப லேட். எந்த ஒரு பாவத்துக்கு மாறினாலுமே 2.5 வருஷம் எடுத்துக்குவார். இப்போ ரெட்ரோகிரேட் ஆகுறாரு. அது மட்டும் ஸ்பீடாக நடக்குமா? கண்டிப்பாக கிடையாது. ஸோ என்ன பண்ணுவார் அப்படின்னா ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ் தான் சனி பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா. சரி, ஓகே. 2026 ஜூலை மந்த் 26 அன்னைக்கு ரெட்ரோகேட் ஸ்டார்ட் ஆகுது, வக்ரம் ஸ்டார்ட் ஆகுது. எப்போ நிவர்த்தி ஆகிறாரு அப்படின்னா டிசம்பர் 10 நிவர்த்தி ஆகிறாரு. ஓகே, இப்போ பொதுவாக எந்த ஒரு பிளானட்டாக இருந்தாலும் வக்ரம் ஆகுது அப்படின்னா இப்போ ஒரு பாவகத்திலேருந்து முந்தைய பாவத்துக்கு போகும். இப்போ மீனம் அப்படின்னா கும்பத்துக்கு போகிறது தான் ரெட்ரோகிரேட். ஆனால் சனி ரொம்ப ஸ்லோ பிளானட் அப்படிங்கிறதுனால மீனத்திலே ரெட்ரோகிரேட் ஆகுறாரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உத்திரட்டாதி 4ஆம் பாதத்தில் இருக்காரு அப்படின்னா உத்திரட்டாதி 3, 2, 1 அந்த மாதிரி ஒரு மெதுவாக அங்கே ரெட்ரோகிரேட் ஆகுறாரு, அங்கே நிவர்த்தி ஆகுறாரு. ஜூலை 26 டிசம்பர் 10 வரைக்குமே. ஸோ இந்த காலகட்டத்தில் மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் எப்படிப்பட்ட அதிர்வளைவுகள், ஸோ அதன் மூலியமாக நடக்க இருக்கக்கூடிய என்ன விஷயங்கள் நடக்கும், இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன். ஏன்னா இப்போது நிறைய ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய சனி பகவான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேஷம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க பார்த்தீங்க அப்படின்னா 10க்கும் 11க்கும் உரியவர். அவர் எந்த இடத்துல இருக்காரு அதனுடைய பலன்களை மட்டுமே 12ஆம் இடத்துலேருந்து கொடுக்கும். ஓகேங்களா? நான் இதை முன்னாடி கிளியராக சொல்லிடுறேன். ஸோ பொது பலன்கள் அப்படிங்கும்போது ஒரு சில பேர்த்துக்கு அந்த கிரகங்கள் அங்கேயே இருக்கும். அப்போ நான் சொல்கிற இந்த கருத்துக்கள் அவங்களுக்கு ரொம்ப மேட்ச் ஆகும். அப்போ உங்களுடைய சுய ஜாதகத்தை பாருங்கள். உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து ஒருவேளை பிரச்சனையாக இருக்கக்கூடிய கிரகம் அந்த பாவகம் வக்ரமானால் ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது 10க்கு 11க்கும் உரிய சனி 8ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்தோட ரிசல்ட்ஸ் எல்லாம் கொடுக்குது அப்படின்னா 8, 12 அப்படின்னாலே கொஞ்சம் பிரச்சனைக்குரிய பெரிய ப்ராப்ளம் தான். அந்த இடம் வக்ரமாகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி ஆப்போசிட் நடக்கும். ஒரு சில பேர்த்துக்கு நல்ல இடத்துல இருக்கக்கூடிய பாவகம் வக்ரமாகும் போது இந்த சனி பகவானால் வக்ரம் ஆகிறது என்றால் அவங்க எல்லாமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். அப்போ மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் எந்தெந்த ராசிக்காரர்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும், யாருக்கெல்லாம் லக்கு, அதே மாதிரி உங்களோட சுய ஜாதகத்தை கண்டிப்பாக வெரிஃபை பண்ணுங்கள். கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுடைய ஜாதகத்தை வெரிஃபை பண்ணுங்கள். எல்லாருக்குமே நிவர்த்திகள் இருக்குது. ஸோ இப்போ நம்ம மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் சனி வக்ர பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். சிம்ம ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த 2026 நடக்க இருக்கும் சனி வக்ர பயிற்சி காலகட்டங்கள் எப்படி இருக்கும்? எல்லா இடத்துலையும் அப்படியே டோஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க இந்த சிம்மத்தை. ஏன்னா அஷ்டம பார்வை இருக்குது. ஓகே, ஐயோ போதுண்டா சாமி, என்ன தான் சொல்ல போகிறீங்க, எப்படி இருந்தாலும் நீங்கள் கெட்டதான் சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்கிறக்கூடிய இடத்துல இப்போ நல்லது சொல்லக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிம்மத்துக்கு சனி பகவான் யார்? 6, 7க்குரியவர். எந்த இடத்துல போய் வக்கரமாயிருக்காரு? 8ஆம் இடத்துல போய் இருந்து வக்கரமாயிருக்காரு. அப்போது அஷ்டம பார்வை என்ன ஆகுது? அப்படியே மறையுது. அப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேவராக நடக்கக்கூடிய காலம். ஓகே, 6ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ரணம், ருணம், ரோகம், சத்ரு. இந்த காலகட்டத்தில் நிறைய எதிரியை சம்பாரிச்சிருப்பீங்க. அதே மாதிரி கடன் அப்படியே அழகாக உங்களை வச்சு ஆட்டி படைக்கும். ஒரு கடன் முடிச்சா இன்னொரு கடன் வேலை செய்தே நமக்கு அப்படின்ட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா வார்த்தைகளால் எதிரிகள், நாம் சொல்லக்கூடிய செயல் இப்படி தான் பேசக்கூடாதுன்னா நாங்கள் அதுக்கடி கெட்ட வார்த்தைகள். ஏன்னா சனி பார்வை வந்தாலே பேட் வேர்ட்ஸ் வந்துருவாங்க. அப்போ நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள்னால ஹர்ட் ஆகி அவங்களே எதிரியா
இப்போ வீட்டில் குடும்பத்தில் இருக்கிறவங்க வந்து அனுசரித்து போவாங்க, வெளி ஆளுங்க அனுசரிப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அப்போது இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும், ஆறுக்குரியர் வக்ரம் ஆகுறாரு அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா உங்களுடைய கடன் நிவர்த்தி ஆகிறதுக்கு, தீரா கடன் நோய்கள், அதாவது நிறைய வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, உடம்பு வலி, வயிற்று வலி, நெஞ்சில் இருக்கக்கூடிய படபடப்பு, மேல் வயிறு, கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ஃபேட்டி லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அதே மாதிரி கால் சனி பார்வை அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா கால் வலி அப்படி உயிர் போகிற அளவுக்கு அந்த கால் வலி, இதெல்லாமே வந்து என்ன அப்படின்னா நம்ம மற்றவங்களை ஹர்ட் பண்ணுறது, அந்த செய்யக்கூடிய அந்த கர்மாக்கள் எல்லாமே அது வந்து சுற்றி நின்று உங்களை வந்து 8ஆம் பார்வையை வச்சு செய்யறதுக்காக இந்த காலகட்டத்தில் உங்களை சூஸ் பண்ணியிருக்கு சிம்மத்துக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வந்து ஜூலை 26 டிசம்பர் 10 வரைக்குமே வந்து உங்களுக்கு ஒரு நிவர்த்தி, தவறை திருத்திக் கொள்வதற்கான ஒரு தருணம். நான்லாம் என்னப்பா தப்பு செய்கிறேன், சும்மா எதுவும் சொல்லாதீங்க அப்படின்னு நீங்கள் இன்னுமே அதை பற்றி புரிஞ்சுக்காம பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களை காப்பாற்ற முடியாது. நாமளே அறியாமல் சில தவறுகள், சில ஹர்ட், யாரையாவது நம்மளுடைய மனைவியாக இருக்கட்டும், கணவராக இருக்கட்டும், இப்போ சிம்மத்தில் ஹேண்டில் பண்ணியிருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இது நடந்திருக்குங்க. மன்னிப்பு கேட்கறதுனால எந்த ஒரு விஷயமும் பிரச்சனையாகாது. மன்னிப்பு கேளுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பிளான்ஸ் எல்லாமே சரி செய்யக்கூடிய காலம், உங்களோட தவறை திருத்தி கொள்ளக்கூடிய காலம். ஸோ 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நண்பர்களாக இருக்கட்டும். 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து உங்களுடைய கலத்திரம், உங்களுடைய ஒய்ஃப் ஆர் ஹஸ்பண்ட், உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் எல்லாமே விலகக்கூடிய இந்த சர்ச்சையில் இருந்துட்டு இப்போ நீங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சரி செய்துக்கோங்க. உங்களுடைய பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு வந்து இப்போ தேவையில்லாமல் இந்த கடன் வாங்குறதுக்கு, கடனை கொடுக்க முடியாத ஒரு பிரச்சனை, ப்ரெஷர், இழுப்பறி, அதற்காக உங்களுடைய உடல் உழைப்பை வந்து போடுறது, கடன் வாங்கியிருப்பீங்க அதுக்காக வந்து ஹெவி டியூட்டி. ஏன்னா சனி 8ஆம் பார்வையாக பார்க்குறாருல, 8நாளே பிரச்சனை தான் ஏதாவது ஒரு வகையில். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 8ஆம் இடம் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு டாக்டர் தொழிலில் இருக்கீங்க, அட்வொகேட்டாக இருக்கீங்க, இல்லை நீங்கள் யூனிஃபார்ம் போட்ட ஜாப்ஸ், போலீஸ், இராணுவம், இந்த மாதிரியான ஒரு கேட்டகரியில் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உடல் ரீதியான கஷ்டங்களை கொடுப்பாரே தவிர ஒரு பெரிய பிரச்சனை, ஆல்ரெடி அது வந்து பிரச்சனை, மற்றவங்களோட பிரச்சனையில் இருக்கீங்க, அதனால் அந்த பிரச்சனை மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் தான் கொடுக்கும். ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து ஆனால் மற்ற விஷயத்தில் வந்து ஒரு ஸ்டெபிள் இல்லாமல் ஒரு பிரச்சனை, ஒரு கடன், அந்த மாதிரியான விஷயங்கள். ஏன்னா 6ஆம் இடம் இல்லையா உங்களுக்கு. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சனி உங்களோட சுய ஜாதகத்தில் எங்கே இருக்காங்கன்னு பார்த்துட்டு அதற்கான அந்த நிவர்த்தி செய்தீர்கள் என்றால் கண்டிப்பாக ரொம்ப 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 நல்லது. ஒருவேளை 6க்கு 7க்குரிய லக்னத்திலே இருந்து பார்க்குறாரு அப்படின்னா கொஞ்சம் பிரச்சனை தான். ஆனால் வக்ர நிவர்த்தி ஆகும்போது சில மந்தத்தன்மையெல்லாம் நீங்கி நல்லா யோசிக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்த சனி பகவான் கொடுப்பாரு. ஸோ இதை கரெக்டாக இந்த காலகட்டத்தில் ஹேண்டில் பண்ணிக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து சனி பகவான் ஹார்ட் ஒர்க் பண்ண வைப்பார். படிக்கவே முடியாது, ரொம்ப ஸ்ட்ரெஸ் அனுபவிச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த காலகட்டம் எல்லாமே நடக்கும். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நல்லா படிங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணுங்கள், ஸ்கெட்யூல் படி பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா குடும்ப பெண்கள் வீட்லேயே உட்காந்து சில ஸ்ட்ரெஸ் எல்லாம் அனுபவிச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஸ்பேஸ் கிடைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் வெளியெல்லாம் போயிட்டு வாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போங்க, தேட்டருக்கு போங்க, உங்களுடைய வேல்யூபிள் டைமை வந்து கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், வீட்டில் கொஞ்சம் உட்காந்து பேசுங்கன்னு. இந்த காலகட்டத்தில் கோபம் வரும், தேவையில்லாத ஒரு விஷயத்தில் வந்து நாமளே நம்ம ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே ஆக்கிக்கிறதுக்கு எல்லாமே வரும். கணவன் மனைவியிடையே வந்து ஒரு பிரச்சனை ஏற்படும். ஆனால் இந்த பிரச்சனைக்கான ஒரு பிளான், ஒரு சேஞ்ச் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நடக்கும். பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்காக யாராவது எதாவது புதுசாக பண்ணுறீங்க அப்படின்னு இந்த காலகட்டத்தில் பண்ணலாம். ஆனால் யோசிச்சு பண்ணுங்கள், கடன் வாங்காமல் பண்ணுங்கள். ஏன்னா தீரா கடன் ஆல்ரெடி ஆக்டிவேட்டில் இருக்குது. ஸோ இதெல்லாமே பிளான் பண்ணி பண்ணீங்க அப்படின்னா வார்த்தையில் கவனம் சொல்லியிருக்கேன். மற்றவங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் அமைதியாக இருக்கிறது ரொம்ப நல்லது. இது எல்லாமே சனி பகவான் இப்போ உங்கள் பின்னாடி போய் உட்காந்து உங்களை பார்த்துட்ருக்காரு. ஓகே, நாம் கொடுக்குற இந்த காலகட்டத்தில் இவங்க வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறாங்களா, சரி பண்ணிக்கிறாங்களான்னு பார்ப்பார். இல்லை நான் அப்படி தான் இருப்பேன்னா அவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுட்டு அதை டபுள் ட்ரிப்பிளாக வந்து டிசம்பர் 10க்கு மேலே வச்சு செய்வார். முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களுடைய தவறுகளை சரி செய்து கொள்ளுக்கோங்க, பிளானிங்கை கரெக்டாக பண்ணுங்க. இந்த காலகட்டம் ரொம்ப அருமையான காலகட்டம். ஸோ மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் சனி வக்ர பயிற்சி 2026 எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தாச்சு. யாரெல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக உங்களோட வேலை செய்யலாம், யாரெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும், யாரெல்லாமே நிதானித்து உங்களோட வேலை செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன். உங்களோட சுய ஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்.
உங்களுடைய தசா புக்தி தான் உங்களுக்கு வந்து இந்த கோச்சார ரீதியான பலன்களை கன்ஃபார்ம் பண்ணும். எப்படிப்பட்ட தசா புக்தி அந்தரம் சூட்சமும் உங்களுடைய ஜாதகத்தில் வேலை செய்கிறது என்று கண்டிப்பாக பார்க்கணும். அதன் மூலியமாக அந்த பலன், அதன் மூலியமாக அந்த பரிகாரங்கள், அதன் மூலியமாக சில தான தர்மங்கள், இது எல்லாமே செய்து வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக 100% மாற்றங்கள் இருக்குது. பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதன் மூலியமாக நீங்கள் சரி செய்துக்கலாம் அப்படின்னா, நீங்கள் ஜெம்ஸ்டோன்ஸ் மூலிமா உங்களுடைய வைப்ரேஷன்ஸை ஹேண்டில் பண்ணலாம். நியூமராலஜி மூலிமா அந்த கிரகத்தை எதெல்லாம் நீங்கள் டீஆக்டிவேட் பண்ணணும், எதெல்லாம் வந்து ஆக்டிவேட் பண்ணணும், உங்களுக்கான ஃபேவரட் நம்பர்ஸ் என்ன, எல்லாமே வந்து உங்களுக்கான அதிர்ஷ்ட குறியீடுகள் எல்லாத்தையுமே நம்ம ஆக்டிவேட் பண்ணி அந்த விஷயத்தை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணும்போது எப்பேற்பட்ட அவயோக தசையாக இருந்தாலும், எப்பேற்பட்ட சனி பாதிப்புகள் இருந்தாலும் விதியை மதியால் வென்று நாம் நம்மளுடைய விஷயத்தை சரி செய்து கொள்ளலாம். கீழே இருக்கிற என்னோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய ஜாதக அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்கள் வந்து ஜாதகம் பார்த்து இதற்கான அந்த பலன்கள், இதற்கான அந்த பரிகாரங்கள் எல்லாத்துக்குமே 100% சொல்யூஷன் இருக்குது. அது எப்போ நடக்கும், எப்படி நடக்கும், எந்த காலகட்டத்தில் நிவர்த்தியாகும், கரெக்டான பாவக ரீதியான பரிகாரங்கள் செய்யும் போது அதற்கான ரிசல்ட் கிடைக்கும். ஒருத்தருக்கு திருமணமே ஆகலை அப்படின்னா வாழை மரம் வெட்டுங்க, செவ்வாய் தோஷம் இருக்குது, ராகுகேது தோஷம் இருக்குது, சர்ப்ப தோஷம் இருக்குது, இந்த மாதிரி பண்ணுங்கள் பொதுவாக சொன்னால் யாருக்குமே அது வந்து நடக்காது. அது பரிகாரம் உங்களோட ஜாதகத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகுதா, இல்லை என்ன மாதிரியான பாவகத்திலிருந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகுதோ அதற்கான பரிகாரங்கள் செய்தால் மட்டுமே அதற்கான நிவர்த்தி கிடைக்கும். இது உண்மை. ஸோ சனி யாருனால அஃபெக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னா அதற்கான பரிகாரங்கள், ராகு கேதுனால யாரெல்லாம் அஃபெக்ட் ஆகிருக்கீங்க அதற்கான பரிகாரங்கள், மாந்தி மூலியமாக யாருக்கெல்லாம் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கோ அதற்கான பரிகாரங்கள். ஜாதகத்தில் ஒரு விஷயம் மட்டும் பார்க்கக்கூடாது, பல விஷயங்கள் பார்க்கணும். ஸோ உங்களுடைய நம்பர்ஸ், என்னோட நம்பர் கீழே ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. நீங்கள் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.